வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம். செப்டம்பர் 26 துவங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். சிறுபான்மை மக்களுக்காக திமுக துணை நிற்கும் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல். மக்களுக்கு பணி செய்து கிடப்பதை தனது கடமை. மதுரை மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேச்சு. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு விரிவாக்க திட்டத்தை செப்டம்பர் 26 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை முதன்முறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செப்டம்பர் 15, 2022 மதுரையில் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்திற்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கிடைத்த பெரும் வரவேற்பை தொடர்ந்து படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. தற்போது இந்த திட்டம் நகர பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் தொடக்கி வைக்க உள்ளார். இந்த திட்டத்தினால் பள்ளிக்கு வருகை தரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதோடு குழந்தைகளின் கற்றல் திறனும் மேம்படுத்தப்பட்டு 90% அதிகமான குழந்தைகளின் நினைவாற்றல் அதிகரிப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் வகையிலான ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்ட மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆன்லைன் சூதாட்ட செயலிகளில் பணம் வைத்து விளையாடும் நபர்கள் குறுகிய காலத்திலேயே அந்த விளையாட்டிற்கு அடிமையாகி பணத்தை இழப்பதோடு தற்கொலையும் செய்து கொள்வது அதிகரித்து வருகிறது. இதுபோன்ற பணம் சம்பாதிக்கும் ஆன்லைன் விளையாட்டுகளில் பலரும் மனரீதியாக பாதிக்கப்படுவதோடு பல குடும்பங்கள் கடனில் தள்ளப்படுகின்றன. இதை முறைப்படுத்த புதிய ஆன்லைன் கேமிங் மசோதாவை கொண்டு வர ஒன்றிய அரசு முடிவு செய்தது. இந்த மசோதாவிற்கு செவ்வாய்க்கிழமை பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் என்ற பெயரில் இந்த மசோதா கடந்த 20 மக்களவையில் நிறைவேறியது. இதனிடையே இந்த மசோதா 21 மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பிரதமர் முதல்வர் கைதாடால் பதவி நீக்கம் என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்த மசோதாவிற்கு எதிராக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அந்த அமளிக்கு நடுவில் இந்த மசோதா தாக்கலானது. இருப்பினும் கடும் அமளிக்கு நடுவே குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா சட்டமானால் ஆன்லைன் சூதாட்டம் நடத்துபவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இது ஆன்லைன் கேமிங் துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. சிறுபான்மை மக்களுக்காக திமுக என்றும் நிற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். நியாயங்களின் பயணம், மௌனமாய் உறங்கும் பனித்துளிகள், உலகமறியா தாஜ்மஹால்கள், பூ பூக்கும் இலையுதிர் காலம், வானம் பார்க்காத நட்சத்திரங்கள் ஆகிய நூல்களை வெளியிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரகுமான் கால் எழுத்துக்கும் பேச்சுக்கும் தான் ரசிகன் எனவும் அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளர் எனவும் புகழாரம் சூட்டினார். மேலும் நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தும் வகையில் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்துள்ளதாக கூறிய அவர் நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே கருப்பு சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக விமர்சித்தார். சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டத்தை எதிர்த்தது போல் இதையும் எதிர்ப்போம் எனவும் சிறுபான்மை மக்களுக்காக திமுக என்றும் துணை நிற்கும் எனவும் முதலமைச்சர் கூறினார். அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 நூல்களை அன்போடு நம்முடைய சிவேர்கான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்.
அதை நான் மிகுந்த பாசத்தோடு, பெருமையோடு, பூரிப்போடு, மகிழ்ச்சியோடு, புலகாகிற உணர்வோடு நான் வெளியிடுகிறேன். ஏன்னா நம்முடைய ரகுமான்களுடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் ரசிகன் நான். அவர் பேசக்கூடிய கூட்டங்கள்ல நான் விரும்பி பங்கேற்பது உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டார் பேச்சாளர். நேற்று நாடாளுமன்றத்துல நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவங்களை பதவி நீக்கம் செய்ய ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள். இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம், வகுப்பு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம். இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்யறாங்க? மக்கள் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பு செய்யறாங்க. மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திருப்ப அல்ல, நாட்டைய ஜனநாயக பாதையிலிருந்து திசை திருப்புவதற்காக அதை செய்யறாங்க. வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி சொன்ன மாதிரி இடியா பேசுற ரகுமான் கான் தென்றலா கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த 6 புத்தகங்களையும் நீங்க எல்லோரும் வாங்கி படிக்கணும். குறிப்பா அவருடைய சட்டமன்ற உரைகளை எல்லாரும் படிக்கணும். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மராட்டிய மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை பிரதமர் மோடி முன்னிலையில் சிபி ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்தார். இந்நிலையில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சரத்பவார், திருச்சி சிவா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே தனது கடமை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மதுரை மாநாட்டில் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது. முன்னதாக மாநாட்டு மேடையில் வைக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி விஜய் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மேடைக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள கம்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை முன்னிட்டு சிறப்பு மாநாட்டு பாடல் வெளியிடப்பட்டது. பின்னர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள ராம்பாக் நடைமேடையில் நடந்து சென்று தொண்டர்களை விஜய் சந்தித்தார். அப்போது தொண்டர்கள் கொடுத்த கட்சி துண்டுகளை பெற்று தோளில் அணிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் உரையாற்றிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், தமிழக வெற்றிக் கழகத்தினரிடையே எந்த அரசியலும் நுழைய முடியாது எனவும், தமிழ்நாடு முழுக்க தானே வேட்பாளர் எனவும் நினைத்து தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் தான் சினிமாவில் மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரவில்லை என கூறிய விஜய், இனி மக்களுக்கு பணி செய்து தனது நன்றி கடனை தெரிவிக்கப் போவதாக கூறியுள்ளார். 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி, இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாருன்னு நினைக்க வேணாம், பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும். நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். எம்பி பதவிக்காகவோ அமைச்சராவதற்கோ தான் கனவிலும் நினைத்ததில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் சமூக நீதியும் திராவிட இயக்கமும் என்ற தலைப்பில் மதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எம்பி பதவிக்காக தான் வாழவில்லை எனவும், அமைச்சராக கனவிலும் நினைத்ததில்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து திமுக அணியை விட்டு ஒரு நாளும் மதிமுக விலகி செல்லாது என தெரிவித்த அவர், 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார்.
MP பதவிக்காக நான் வாழவில்லை. மந்திரி ஆக வேண்டும் என்று கனவேனும் என் கனவிலும் கருதியதும் இல்லை, எண்ணியதும் இல்லை. அதை பற்றியெல்லாம் பிரச்சனை ஆக்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லி பேசினார்கள் செந்தில் அதிபனும் மணிவேந்தனும். என்னை விட்டு விலகி சென்றவர்களை பற்றி ஒரு சொல் கூட நான் தவறாக எங்கும் பேசியது கிடையாது. என்னை விட்டு சிலர் விலகி சென்றார்கள், முடிந்தவரை பயணித்தார்கள். இந்தியா முன்னணியினுடைய அங்கமாக திகழ்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் காங்கிரஸ் கட்சியோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோடும் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா கட்சியோடும் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திமுக தனிப்பெரும்பான்மை பெற்று, அறுதி பெரும்பான்மை பெற்று, அப்சல்யூட் மெஜாரிட்டி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும். அதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தோள் கொடுக்கும். தமிழ்நாட்டில் காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள் தேர்விற்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சார்பில் தமிழ்நாட்டில் காவலர்கள் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த வருடத்திற்கான காலி பணியிடங்களை சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அதன்படி 2ஆம் நிலை காவலர்கள் 2833 பணியிடங்கள், சிறை காவலர்கள் 180 பணியிடங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் 631 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான தேர்விற்கு இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் 21ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 25ஆம் தேதி விண்ணப்பத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் எனவும், எழுத்து தேர்வு நவம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை, சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் மொத்தம் 3664 பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களை www.tnusrb.tn.gov.in என்ற இணையதளத்தில் பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே பட்டம்புதூரில் ஓடும் ரயில் முன் பாய்ந்து 3 பெண்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் அருகே பட்டம்புதூர் ரயில்வே தண்டவாளத்தில் உடல்கள் துண்டு துண்டாக சிதறி கிடப்பதாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருவனந்தபுரத்திலிருந்து திருச்சி செல்லும் ரயில் முன்பு பாய்ந்து 3 பெண்கள் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் சிதறி கிடந்த உடலின் பாகங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 73,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தங்கம் விலை குறைந்து சவரனுக்கு 2000 ரூபாய்க்கு மேல் குறைந்து விற்பனையானது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 9,230 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 73,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 126 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,26,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
தருமபுரி மாவட்டம் இருளப்பட்டியில் அமைந்துள்ள பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த காணியம்மன் கோவிலில் 18ற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சார்பில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பல்லக்கு உற்சவம், வான வேடிக்கை, அம்மன் திருக்கல்யாணம், சிறப்பு பூஜைகள் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து 4 மாட வீதிகளில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். அப்போது தேர் மீது முத்துக்கொட்டை, உப்பு, நவதானியங்களை வீசி எறிந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். அரியலூர் அரசு கலைக் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வியில் சேராத மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்வியில் சேர்ப்பதற்கான நான் முதல்வன் உயர்வுக்கு படி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற கண்குடுத்த விநாயகர் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக புனித நீர் அடங்கிய கலசங்கள், மேளதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவில் கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புழுதிவாக்கம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் மேம்பாட்டு நிதியிலிருந்து 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் திறந்து வைத்தார். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள பேக்கரிக்கு சென்ற 2 இளைஞர்கள் அங்கிருந்த ஊழியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டுள்ளனர். பணம் இல்லை என கூறியதால் ஊழியரை கத்தியால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இது குறித்து அளித்த தகவலின் பேரில் செம்மஞ்சேரி போலீசார் அஜித்குமார், பாபுகான் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மயிலாடுதுறையில் உள்ள சாரங்கபாணி நினைவு ரயில்வே மேம்பாலம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகளை கடந்தும் பணிகள் நடந்து வருவதால் பணிக்காக பயன்படுத்திய கட்டுக்கம்பியை அதே இடத்தில் கவனக்குறைவாக விட்டு சென்றுள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 இருசக்கர வாகனங்கள் கம்பியில் சிக்கிக் கொண்டன. வாகன ஓட்டிகள் மெதுவாக சென்றதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் கிராமிய போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து ஏழருவி பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 600 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து குட்கா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பழனி, ஜெய்சங்கர், தர்மாராம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பெரிராம் ஆகிய 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான 1ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 185ற்கு மேல் கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று கல்லூரியில் சேர்ந்த 150 மாணவ மாணவிகளுக்கு அருள் செல்வர் வித்யா சக்தி கல்வி உதவித்தொகை திட்டம் மூலம் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் தனியார் ஸ்கேன் சென்டர் மருத்துவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மருத்துவ சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வையாபுரி நகரில் உள்ள தனியார் ஸ்கேன் சென்டரில் கடந்த 16ஆம் தேதி பணியில் இருந்த மருத்துவர் ஒருவர் நோயாளியை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு நோயாளியுடன் வந்த நபர்கள் மருத்துவரின் அறைக்குள் அத்துமீறி நுழைந்து மருத்துவரை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தை கண்டித்து புறநோயாளிகள் சேவை புறக்கணிக்கப்படுகிறது என இந்திய மருத்துவ சங்கத்தின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கரூர் மாவட்டம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர் தாக்கப்பட்டார். மருத்துவர் அவரது அறையில் அத்துமீறி ஒரு நோயாளி, வெளியில் காத்திருந்த நோயாளி உள்ளே போய் மருத்துவரை தாக்கினார். அவருடன் கூட வந்த நபர்களும் சேர்ந்து அவரை தாக்கினார். கம்ப்ளைண்ட்ல அசால்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் சார். ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி இட்ஸ் a non-bailable section. The patient should be arrested. எங்களுக்கு அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்திருக்கோங்க சார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண் நோயாளிக்கு இரத்த கொதிப்பு மாத்திரைக்கு பதிலாக
இருதய நோய்க்கான மாத்திரைகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதனை 21 நாட்களாக உட்கொண்டு வந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆப்கானிஸ்தானில் லாரி மீது மோதிய பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் 79 அகதிகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சி அதிகாரத்திற்கு பயந்து அங்குள்ள மக்கள் பாகிஸ்தான், ஈரான், துருக்கி உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக தஞ்சம் புகுந்து வருகின்றனர். ஆனால் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை அந்த நாடுகளில் இருந்து வெளியேற்றி வருகின்றனர். இதேபோல் ஈரானில் தஞ்சம் புகுந்துள்ள ஆப்கானிஸ்தான் அகதிகள் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி சிலர் பேருந்து மூலம் வெளியேறினர். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் மேற்கு மாகாணமான ஹைரத் அருகே பேருந்து வந்தபோது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் 19 குழந்தைகள் உட்பட 79 அகதிகள் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம். செப்டம்பர் 26ஆம் தேதி துவங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். சிறுபான்மை மக்களுக்காக திமுக துணை நிற்கும் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல். மக்களுக்கு பணி செய்து கிடப்பதை தனது கடமை. மதுரை மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.